இப்போ ஒரு முரண்பாடான திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர்களை விட சில நேரத்தில் வயது குறைவான நபர்களா இருக்கலாம். இல்லன்னா இவங்கள விட வயசு ரொம்பவும் ஜாஸ்தியான நபரா இருக்கலாம். இவங்கள விட கல்வி தகுதி அல்லது சில நேரத்துல சம்பளம் இது போன்ற விஷயங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களை கூட இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொரு லவ், அதுக்கப்புறம் இன்னொரு லவ்வில் தான் சித்தி ஆகிறது. இப்போ முதல்ல இவங்க பழகும் பொழுது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து பழகி விடுவார்கள். பழக பழகத்தான் தெரிய வருகிறது இவர் யாரை காதலிக்கிறாரோ அவர் கண்ணியமான நபராக இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பொருளுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்கிறான். ஆனா ஒரு நபரிடம் நாம் பழகும் பொழுது இந்த நபர் இந்த நேரத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுவதில்லை. பழகி பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. இதனால என்ன ஆகிறது அப்படின்னா, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைத்து போய் முதலில் பழகுவார்கள். பழக பழக அந்த இவர் யாரை காதலிக்கிறாரோ அந்த நபருடைய ஆக்டிவிட்டி இவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும் பொழுது இவர்கள் தங்களது லைஃப் பார்ட்னரை அல்லது லவ்வரை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால இவங்க வீட்டில் குறிப்பா இவங்க அம்மா கூட பெரிய சண்டை, பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு சில பேர் இந்த லவ் மேரேஜ்ல போய் வந்து மாட்டிக்கொள்கிறார்கள். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வழி இல்லாமல் வீட்டில் பார்க்கக்கூடிய நபரை திருமணம் செய்து கொள்கிறார்கள்.